ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, லேர்ன் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ். அதாவது ஹிந்தி வந்து தமிழில் எப்படி லேர்ன் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே வந்து வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு டைம் ஆர் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு எப்போது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மெமரி பண்ண முடியலைன்னா விட்டுருங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? கல் நேற்று நாளை, ஆஜ் இன்று, அபி இப்போது, பாத் பிறகு, பாத்மே அப்புறம், ஸ்போக்கன் தமிழில் சொல்லணும்னா அப்புறமா, தீன் நாள், ராத் இரவு, கப்தா வாரம், மைனா மாதம், கண்டா பஜே மணி, சால் ஆண்டு. இந்த கண்டா பஜே ரெண்டுமே வந்து டைமுக்கு தான் சொல்லுவோம். அதாவது கித்தனா கண்டா எத்தனை மணி அப்படின்னு கேட்குறது, கித்தனா பஜே எத்தனை மணி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்க்க போகிறது வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு பொசிஷன். அதாவது வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு எங்கே, அதாவது எங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணணும்ல, அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் எங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்தர் உள்ளே, பகர் வெளியே, உப்பர் மேலே, நீச்சே கீழே, தாயே வலது, பாயே இடது, தர்ப் பக்கம், சாம்னே எதிரே, பீச்சே முன்னே, ஆகே முன்னே, பைலே முன்னே, பாத் பிறகு, உஸ்லியே அதனால், கியூகி ஏனென்றால், அகர் தோ. அதாவது இங்கிலீஷில் இப்போ இஃப்பு தென்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அகர் தோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார் தடவை, சிர்ப் ஜஸ்ட், அதாவது மட்டும் யூஸ் பண்ணுறோம்ல அதுக்காக. இது மட்டும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த மட்டும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம சிர்ப்புங்கிற வந்து ஹிந்தி வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புர் அதுக்கு வந்து அப்புறம், இருப்பி இருந்தாலும், ஹூவா ஆச்சு, மதலப் அர்த்தம், சாத் உடன். இது வந்து காசாத் கீசாத்னு சொல்லுவோம். அதாவது ஆண்பால் பெண்பால் சொல்கிறோம்ல ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹிந்தியை பொறுத்தவரை ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுவே ஆண் யூஸ் பண்ணிங்கன்னா கீசாத் அவனுடன், காசாத் அவனுடன், கீசாத் அவளுடன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. வாலா காரன், அதாவது இந்த வாலாங்கிற வார்த்தை இப்போ வந்து ஒரு வண்டின்னு சொல்கிறோம்னா வண்டிக்காரன்னா என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் வண்டினா வண்டின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வண்டி வந்து என்ன சொல்லுவோம், காடின்னு சொல்லுவோம். அப்போ காடி வாலா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நே வந்து, ஆம ஹா இல்லை நெஹி, காரன் வஜே, ஹி தான் வே இஏ அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெய்லி வேர்ட்ஸ் யூஸ்டு நவ். இப்போ நவுன்லாம் யூஸ் பண்ணுறோம், அது டெய்லி என்னென்ன நவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். கர் வீடு, துக்கான் கடை, மந்திர் கோவில், மஸ்ஜித் மசூதி, ராஸ்தா பாதை, கல்லி தெரு, கப்டா உதை. அடுத்து வந்து கன்ஜெக்ஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் பற்றி ஆல்ரெடி சில ப்ரீவியஸ் வீடியோஸில் சில வேர்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ கன்ஜெக்ஷன் பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். மே ல, அதாவது கன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் சேர்த்து பேசுவோம்ல அந்த மாதிரி அந்த கன்ஜெக்ஷன் முடியக்கூடியது. அவனுடைய, அதாவது அந்த உடையங்கிறது காக்கி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மே ல, காக்கி உடைய, சே இருந்து, தக் வரை, பி கோ இக்கு ஐ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கோபி ஐயும் இக்கும், கேலியே ஹாஹா, கபாத் கிபாத் ரெண்டுமே கு பிறகு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. லேகின் ஆனால், அவுர் மேலும், ஆர் மற்றும், இஸ்லியே இதனால். அடுத்து பாடி பார்ட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதாவது உடல் உறுப்புகள் என்னென்னலாம் ஹிந்தியில் என்னென்ன மீனிங், தமிழுக்கு ஹிந்தி என்னென்ன மீனிங்கிறத பார்த்துடலாம். ஹாத் கை, பெயர் கால், பாவ் பாதம், கூன் இரத்தம், சீர் தலை, ஆக் கண், கான் காது, நாக் மூக்கு, டாங் நாக்கு, தாத் பல்லு. அதாவது இப்போ தமிழில் பொறுத்தவரை நாக்குனா நாக்குன்னு சொல்லுவோமா, ஆனால் இங்கே கொஞ்சம் அதே மாதிரி டாங்குனா
நாக்குன்னு சொல்லுவாங்க. அது மாறி மாறி இங்கே கொஞ்சம் வரும். நாக்குனா மூக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மூக் வாய், தில் இதயம், சினே மார்பு, கமர் இடுப்பு, உங்லி விரல். நெக்ஸ்ட்டு உணர்ச்சிகள். அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறேன். அது மாதிரி ஹிந்தியில் ஹைசேகே, ஆப்கா ஹைசேகே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை உடலில் ஒரு உணர்ச்சி சொல்லுவீங்களா? அதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தரத் வலி, அச்சா நல்லா, அறம் ரிலாக்ஸ், புறா நல்லா இல்லை, பியாஜ் தாகம், பூக் பசி, பொகத் ரொம்ப, தோடா கொஞ்சம், கராப் மோசமான, கரம் சூடு, தண்டா குளிர்ச்சி, லகா ஆனது. இப்போ நீங்கள் இந்த பொகத்துன்னு யூஸ் பண்ணி தரத்துன்னு யூஸ் பண்ணால் பொகத் தரகே அப்படின்னா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை பகத் அச்சாஹே ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு 4 நம்பர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது. நம்பர்ஸுங்கிற டாபிக்ஸில் எல்லா நம்பர்ஸையும் பற்றி யூஸ் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த 4 நம்பர் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. 1 1 2 2 3 3 4 4. வேர் வித்தவுட் ரெஸ்பெக்ட். அதாவது ஒரு வினைச்சொல் வந்து நீங்கள் வித்தவுட் ரெஸ்பெக்டோடு சொல்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி பார்த்துடலாம். ஆ வா, ஜா போ, தேய் தா, கர் செய், உட்டா தூக்கு, லே எடு, ரக் வை, பீ குடி, தோட் உடை, தோட் ஓடு. அதாவது ரன்னுன்னு சொல்கிறோம்ல, ரன்னிங் சொல்கிறதுக்கு அந்த தோட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தோட்டுக்கும் இத்தோட்டுக்கும் ஒரே ஒரு எழுத்துன வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டால் போடு, தேக் பாரு, திக்கா காட்டு, செட் சேர் ஏறு, உத்தர் இறங்கு, கரித் விலைக்கு வாங்கு. இந்த எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து மெமரிஸ் பண்ண பாருங்கள். அது வந்து அதுக்காக ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்த ரூல்ஸ் கூட நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது டெய்லி ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து சரளமாக உங்களால் ஒரு டெய்லி 1 hour மீன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் 20 daysல வந்து ஹிந்தி வந்து முழுசாக பேச முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரூல்ஸ் 4. அதாவது 3 level ஆஃப் ரெஸ்பெக்ட். அதாவது ஹிந்தியில் என்னென்ன ரெஸ்பெக்ட்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்குறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது 4th ரூல்ஸ். ஹிந்தியில் என்னென்ன லெவலில் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். பேஸ் வெர்ப் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ் வெர்ப்னா என்ன பார்த்தோம்? வா போன்லாம் பார்த்தோம்ல, ஆன் பார்த்தோம், ஜான் பார்த்தோம், வா போனா பார்த்தோம். அது வந்து பேஸ் வெர்ப் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காது, நோ ரெஸ்பெக்ட். பேஸ் வெர்ப்பு கூட நீங்கள் ஓன் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மினிமம் ரெஸ்பெக்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஓ அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து மினிமம் ரெஸ்பெக்ட். அதாவது பேஸ் வெர்ப்பு கூட ஏன்னு நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட். இதுவே ஆனா என்ன, இதுக்கெலாம் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஹே மணி தூ இதர் ஆ அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து இதுக்கு இந்த வெறும் இந்த தூங்குறது யூஸ் பண்ணியிருக்கோம், இதர் ஆன்னு யூஸ் பண்ணி. இந்த ஆங்கிறது அந்த பேஸ் வெர்ப்பு. இப்போ டே, இதுக்கு நம்ம என்ன ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? டே மணி நீ இங்கே வாடா. இந்த வெறும் ஆன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது வந்து வாடா போடா அந்த மீனிங்கில் ஆயிடுது. இது நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மணி தும் இதர் ஆவோ. அதாவது 2வது எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அது. அதாவது அந்த ப்ளஸ் பேஸ் ஒர்க் கூட ஓ யூஸ் பண்ணுறதுனால என்ன மினிமம் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாமா? அப்போ மணி நீ இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம், நார்மலாக கூப்பிட்றோம். அதே 3வது பாருங்கள். 3வது என்ன பார்த்தோம்? பேஸ் ஒர்க் ப்ளஸ் ஏன்னு சேர்த்து யூஸ் பண்ணணும். அதான் பார்த்தோம். மணி ஆப் இதர் ஆயே, மணி இங்கே நீங்கள் வாங்க. இப்போ 4வது வெர்ப்பு வந்து அந்த ரூல்ஸில் வந்து அப்ளை பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது வானா ஆன்னு சொல்லுவோமா, அப்போ வந்து ஆவோ ஆயே, அதாவது மினிமம் மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட்டு. போனா ஜா, அதுவே நம்ம வந்து மினிமம் சொன்னால் ஜாவோ, மேக்ஸிமம் ரெஸ்பெக்டில் சொன்னால் ஜாயே. தானா தேய் தேய்தோ தீஜியே. பண்ணுனா கர் கரோ கீஜியே. அது என்ன தீஜியே கைஜியே. உங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து மொத்தமாக நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் இந்த 4 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் உங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அடுத்து வந்து தூக்கு உட்டா உட்டாவோ உட்டாயியே. எடு லே லேலோ லீஜியே. வை ரக் ரக்கோ ரக்கியே. குடி பி பியோ பீஜியே. உடை தோட் தோடோ தோடியே. ஓடு தோட் தோடோ தோடியே. போடு டால்
डालो डालिए, पारू तेक देखो देखिए, काटू तिक्का तिकाओ तिकाइए, ஏறு செட் செடோ சிடியே, இறங்கு உத்தர் உத்தரோ உத்தரியே, வாங்கு கரி கரிதோ கரித்தியே. அடுத்து ரூல் நம்பர் 5 பார்க்கலாம். வெறுப்புடன் ஊங்கா சேர்ப்பது அந்த செயலை செய்ய போவதாக மீனிங் தரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வெறுப்புனா என்ன சொல்லுவோம், பேஸ் வெறுப்புலாம் பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் வெறுப்பு, அது கூட நம்ம ஊங்கான்னு சேர்த்தோம்னா அது வந்து நம்ம அந்த செய்ய போகிற மாதிரி சொல்லுவோம், மீனிங்கில் வரும். ஓகேங்களா. மே உதர் ஆவுங்கா, நான் அங்கே வருவேன், அதான் மீனிங்கு. இப்போ ரூல் நம்பர் 5 வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேஸ் வெறுப்புங்கிறது என்ன, அது கூட இந்த ஊங்காங்கிறத அப்ளை பண்ணுவோம். ஆவுங்கா வருவேன், ஜாவுங்கா போவேன், தூங்கா தருவேன், கருங்கா செய்யேன், உட்டாவுங்கா தூங்குவேன், லூங்கா எடுப்பேன். இந்த பேஸ் வெறுப்பு வந்து ரூல் அப்ளை பண்ணும்போது அந்த தூங்கா லூங்காங்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் வரும். ரக்குங்கா வைப்பேன், பியூங்கா குடிப்பேன், தோடுங்கா உடைப்பேன், தோடுங்கா ஓடுவேன், டாலுங்கா போடுவேன், தோக்குங்கா பார்ப்பேன், திக்காவுங்கா காட்டுவேன், செடுங்கா ஏறுவேன், உத்தருங்கா இறங்குவேன், கரிதுங்கா வாங்குவேன். அடுத்து ரூல் நம்பர் 6 பார்க்கலாம். வெறுப்புடன் யா இ அல்லது ஏ சேர்ப்பது பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது வெறுப்பு வேர்டு இருக்குது, பேஸ் வெறுப்பு வேறு கூட யா இ ஆர் ஏ சேர்ப்பது பாஸ்ட் டென்ஸை வந்து அதாவது கடந்த காலத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா. இதுவே நீங்கள் ஆண்பாலாக இருந்துச்சுன்னா யான் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஈன்னு யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் அது ப்ளூரலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏன்னு யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து ஹே ஹோ ஹேங் தா தி தே ஹோஹா ஹோஹி ஏதேனும் ஒன்றை சேர்த்து யூஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா. அதாவது இந்த இது வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்றில் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெண்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் வந்து அது மஸ்ட்டு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆயா தா வந்திருந்தேன், ஆர் வந்திருந்தான், ஆயி தி வந்திருந்தாள், அதாவது ஆண் பெண்ணுக்கு, ஆண்னா தான் யூஸ் பண்ணுவோம், பெண்ணா தீன்னு யூஸ் பண்ணுவோம். ஆயே தே வந்திருந்தார்கள், ஆயா ஹே வந்துள்ளான், ஆயி ஹே வந்துள்ளாள், ஆயி ஹே வந்துள்ளார்கள், ஆயா ஹி வந்துள்ளேன், ஆயா ஹோஹே வந்திருப்பான் ஆர் வந்திருப்பார்கள், ஆயி ஹோஹி வந்திருப்பாள். இப்போ அப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஆவா ஆயா, ஜாபோ ஜா ஆனான்னு சொல்லுவோம், வான்னு சொல்லுவோமா, அதுமாதிரி ஜானா போன்னு சொல்லுவோம், அதுதான் ஆனா ஆயா, ஜானா கயா, கர்னா கியா, தேனா தியா, உட்டா அதாவது தூக்குங்கிறது உட்டாயா, எடுனா லே லியா, வைனா ரக்கு ரக்கா, குடினா பி பியா, உடைனா தோட் தோடா, ஓடுனா தோட் தோடா, போடுனா டால் டாலா, பார்னா தேக் தேக்கா, காட்டுனா திக்கா திக்காயா, ஏறுனா செட் செடா, இறங்குனா உத்தர் உத்தரா. இப்போ வாங்குகிறோம் பை பண்ணுறோம், அதுக்கு என்ன சொல்லுவோம்னா கரீப் கரீதா, அதாவது விலைக்கு வாங்குன்னு பார்த்தோம்னா அதுதான். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 7 பார்க்கலாம். நா தல் வெறுப்புடன் நா என்பதை சேர்ப்பதன் மூலம் அந்த செயலை செய்தல் பொருளை பெறலாம். ஓகேங்களா. அதே மாதிரி தா சேர்க்கும்போது அந்த செயலை செய்திருக்க வேண்டும் பொருளை தரும். ஹே சேர்க்கும்போது செயலை ப்ரெசண்டில் செய்தும் பொருளை தரும். ஹோஹா சேர்க்கும்போது செயலை ஃப்யூச்சரில் பண்ண வேண்டிய பொருள் படும். இப்போ ஆனானா வருதல், மேரா கிளாஸ் கோ ஆனா ஆப்கோ बहुत अच्छा है, என்னுடைய கிளாஸுக்கு வருதல் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதான் மேராங்கிறது என்னுடைய, கிளாஸுங்கிறது அப்படி வந்து, கோங்கிறது இங்கே இக்குன்னு மாறிடும், ஆனாங்கிறது வருதல், ஆப்னு உங்களுக்கு बहुत अच्छा है, என்னுடைய கிளாஸுக்கு வருதல் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு அனாதா வந்திருக்க வேண்டும், மேரா கிளாஸ்க்கு ஆப் பைலே ஹி ஆனாதா, என்னுடைய கிளாஸுக்கு நீங்கள் முன்னாடியே வந்திருக்க வேண்டும். ஓகேங்களா. அதான் மீனிங்கு. மேராங்கிறது என்னுடைய, கிளாஸுங்கிறது கிளாஸே தான், போங்கிறது இக்குன்னு மாறிடும், ஆப்புங்கிறது நீங்கள், பைலேங்கிறது முன்னால், ஹீங்கிறதால பைலே ஹி அப்படிங்கிறது முன்னாடியே, ஆனானா வந்திருக்க வேண்டும், ஆனாதானா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆனாகே வர வேண்டும். ஆஜே டெய்லி ஆப் மேரா கிளாஸ்க்கு ஆனாகே, இன்றிலிருந்து டெய்லி நீங்கள் என்னுடைய கிளாஸுக்கு வர வேண்டும். அதாவது இந்த ஆனாகேங்கிறது வந்து வர வேண்டுங்கிற பொருள்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 8 பார்க்கலாம். ரகா ரஹி ரஹே, ஆங்கிலத்தில் ஃப்யூச்சர் குறிக்க யூஸ் பண்ணும் ஐஎன்ஜிக்கு பதிலாக ஹிந்தியில் உள்ள வார்த்தைகள் ரகா ரஹி ரகே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆண்பால்னால் நீங்கள் ரகான்னு யூஸ் பண்ணுவீங்க, பெண்பால்னா ரஹின்னு யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல்னால்
ரஹேன்னு யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இதனோடு ஹே, ஹோ, ஹெயின், தா, தி, தே, ஹோஹா, ஹோகி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அதாவது ப்ரீவியஸை பார்த்த மாதிரி தான். இப்போ ஆனாஹே, ஆனாஹின்னு பார்த்தோம்ல, அது மாதிரி ரஹாஹே, ரஹாஹி, ரஹாதா அந்த மாதிரி சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஆ ரஹாஹே வந்து கொண்டு இருக்கின்றது, வந்து கொண்டு இருக்கிறான். ஆ ரஹிஹே வந்து கொண்டு இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறார். ஆண்பால் பெண்பாலுக்கு. ஆ ரஹேன் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆ ரஹூ வந்து கொண்டு இருக்கிறேன். ஆ ரஹாதா வந்து கொண்டிருந்தான், வந்து கொண்டிருந்தது. ஆ ரஹீதி வந்து கொண்டிருந்தால். ஆ ரஹேதே வந்து கொண்டிருந்தால். ஆ ரஹா ஹோஹா அப்படின்னா என்னென்னா வந்து கொண்டிருப்பான், வந்து கொண்டிருக்கும். ஆ ரஹி ஹோஹி வந்து கொண்டிருப்பான், வந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் 3 ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு 5 ரூல்ஸ் பார்த்தோம். அண்ட் மொத்தமாகவே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் இது எல்லாமே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், வேர்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டேன், ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டேன், என்னால் ஹிந்தி பேச முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களால் முடியாது. டெய்லி நீங்கள் வந்து ஒரு 20 டேஸ்க்கு ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் வந்து டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நீங்கள் வாக்கியம் அமைச்சு பாருங்கள். அமைச்சு பார்த்தா நீங்கள் வந்து ஹிந்தி வந்து 20 டேஸில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஓகேங்களா?